பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். தஜ்வீத் பாடம் 17. இன்றைய பாடத்தில் சுகுன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால் பேஷ் செய்யப்பட்ட நிலையில் வரும் பொழுது அது எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துள்ளோம். அது நீட்டப்படக்கூடிய விஷயங்களை பற்றி நாங்கள் பார்த்துள்ளோம். இன்றைய பாடத்தில் அதற்கு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை, விதிவிலக்குகளை நாங்கள் இன்றைய பாடத்திலே நாங்கள் சற்று விரிவாக நோக்குவோம். படம் ஏ, அதாவது பிக்சர் ஏயை நாங்கள் பார்க்கும் பொழுது 2 உதாரணங்கள் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. 2 உதாரணங்கள். முதலாவது உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். காலு என்பதாக இங்கே காணப்படுகிறது. இந்த காலு என்ற உதாரணத்திலே வாவுக்கு மேலே சுக்குன் செய்யப்பட்டு எங்களுக்கு விளக்கம் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது வாவுக்கு மேலே சுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பேஷ் செய்யப்பட்டிருப்பதால் காலு என்பதாக நாங்கள் ஓதுகின்றோம். அதுபோக வாவுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அலிஃப் வந்திருக்கிறது. ஒரு அலிஃப் வெறுமனே வந்திருக்கிறது. அந்த அலிஃபுக்கு எந்தவித ஹரக்கத்துகளும் அங்கே செய்யப்படவில்லை. நாங்கள் சொன்னோம், இதற்கு முன்னால் அலிஃபுடைய பாடத்தை, சுக்குன் செய்யப்பட்ட அலிஃபுடைய பாடத்தை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சொன்னோம், அதாவது அலிஃப் அலிஃப் வந்துள்ளது. அலிஃபுக்கு எந்தவித ஹரக்கத்தும் செய்யப்படாத நிலையில் அதற்கு முன்னால் ஜபர் இருந்தால் அதை நீட்டப்படக்கூடிய அலிஃப் என்பதாக நாங்கள் சொன்னோம். இங்கே அலிஃப் வந்துள்ளது, ஆனால் அதற்கு முன்னால் உள்ள எழுத்து சுகுன் செய்யப்பட்டுள்ளதால் இது நீட்டப்படக்கூடிய அலிஃபா என்று கேட்டால் இல்லை என்பதாகவே நாங்கள் சொல்வோம். ஏனென்று சொன்னால் அலிஃபுக்கு முன்னால் ஜபர் செய்யப்பட்ட எழுத்து வர வேண்டும், ஆனால் இங்கே சுகுன் செய்யப்பட்ட வா வந்துள்ளது. எனவே இது நீட்டப்பட முடியாது. இது மேலதிகமாக வரக்கூடிய அலிஃபாகும். இதை கணக்கெடுக்கப்பட முடியாது. இதனுடைய மறைமுகமாக, இதுக்கு இந்த அலிஃப் மறைமுகமாக ஒரு சிறிய வட்டம் போடப்பட்டிருக்கும். அதனுடைய உதாரணத்தை இங்கே நாங்கள் சவுதி அச்சிலே நாங்கள் பார்க்கலாம். அதாவது அது காலு சவுதி அச்சிலையும் இந்திய அச்சிலும் 2 ஒரே உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2ஐயும் வெவ்வேறாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்திய அச்சிலே நாங்கள் பார்க்கும் பொழுது காலு என்ற சொல்லிலே வாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சவுதி அச்சிலே நாங்கள் பார்க்கும் பொழுது வாவுக்கு சுக்குன் செய்யப்படவில்லை. நாங்கள் என்ன சொன்னோம்? வாவுக்கு எந்தவித ஹரக்கத்தும் இல்லாத நிலையில் வந்தாலும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பேஷ் செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், வாவுக்கு மறைமுகமாக சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் அதை நீட்டி ஓத வேண்டும் என்பதாக நாங்கள் சொன்னோம். இங்கே சவுதி அச்சிலே நாங்கள் நீட்டி ஓதுவோம். அதாவது காலு என்பதாக நாங்கள் நீட்டி ஓதுவோம். அதற்கு பின்னால் நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது இங்கே சவுதி அச்சிலே வாவுக்கு பின்னால் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அலிஃபுக்கு சிறிய வட்டம் போடப்பட்டுள்ளது. நாங்கள் ஏற்கனவே அலிஃபுடைய பாடத்திலே பார்த்துள்ளோம். அலிஃபுக்கு சிறிய வட்டம் போடப்பட்டால் அது கணக்கெடுக்கப்பட முடியாத அலிஃப் என்பதாக நாங்கள் சொன்னோம். எனவே இங்கே கணக்கெடுக்கப்பட முடியாது. எனவே நாங்கள் எவ்வாறு ஓதுவோம்? காலு என்பதாக நாங்கள் ஓதுவோம். இந்த அலிஃபை கணக்கெடுக்க மாட்டோம். இரண்டாவது படம் பி, அதாவது பிக்சர் பியை நாங்கள் பார்க்கலாம். அதில் நாங்கள் பார்க்கும் பொழுது வாவுக்கு எந்த ஹரக்கத்துகளும் வரவில்லை. அதாவது உலாயிக்க என்பதாக வந்துள்ளது. இந்திய ஆட்சி நாங்கள் பார்க்கும் பொழுது உலாயிக்க என்பதாக வந்துள்ளது. வாவுக்கு எந்த ஹரக்கத்துகளும் பெறவில்லை. மாற்றமாக வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து அலிஃப் அதற்கு பேஷ் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் ஏற்கனவே சொன்ன முறையின்படி நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது ஊலாயிக்க என்பதாக நீட்ட வேண்டும். ஊலாயிக்க என்பதாக நீட்ட வேண்டும். நாங்கள் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வரும் பொழுது இந்த இடம் விதிவிலக்காக இருக்கிறது. உலாயிக்க என்ற இடம் விதிவிலக்காக இருக்கிறது. அதாவது நாங்கள் பார்க்கலாம், இங்கே வாவுக்கு சுகுன் செய்யப்படவில்லை, எந்தவித ஹரக்கத்துகளும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல வாவுக்கு எந்தவித ஹரக்கத்துகளும் இல்லாத நிலையில் வரும் பொழுது அதற்கு முன்னால் உள்ள எழுத்து பேஷ் செய்யப்பட்டால் அதை நீட்ட வேண்டும் என்பதாக நாங்கள் சொன்னோம். ஆனால் இந்த இடம் விதிவிலக்காகும். உலாயிக்க என்ற இடம் விதிவிலக்காகும். அதை நாங்கள் ஊலாயிக்க என்று நாங்கள் ஓத மாட்டோம். மாற்றமாக உலாயிக்க என்பதாகவே நாங்கள் ஓதுவோம். இதனுடைய விரிவை நாங்கள் சவுதி அச்சிலே நாங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கே சவுதி அச்சிலே நாங்கள் பார்க்கும் பொழுது உதாரணம் 2 சவுதி அச்சை நாங்கள் பார்க்கும் பொழுது அது உலாயிக் என்பதாக வந்துள்ளது. ஆனால் இங்கே உள்ள வாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டது போன்று சிறிய வட்டம் போடப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன சொன்னோம்? சிறிய வட்டம் போடப்பட்ட அலிஃபை பற்றி சொல்லும் பொழுது அது கணக்கெடுக்கப்பட முடியாத அலிஃப் என்பதாக நாங்கள் சொன்னோம். அது போலவே வாவும், இவ்வாறு வாவும் சிறிய வட்டம் போடப்பட்டிருந்தால் அந்த வாவும் கணக்கெடுக்கப்பட முடியாது.
அந்த வாவும் கணக்கெடுக்கப்பட முடியாது என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எவ்வாறு ஓதுவோம்? வாவை கணக்கெடுக்காவிட்டால் மேலதிகமாக வந்திருக்கக்கூடிய வா நாங்கள் எவ்வாறு ஓதுவோம்? அதை உலாய்க்கு என்பதாக நாங்கள் ஓதுவோம். ஊலாய்க்கு என்பதாக நாங்கள் நீட்டி ஓத மாட்டோம். எனவே இந்த இடத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடம் குர்ஆனிலே விதிவிலக்காகும். இந்தியாட்சியை பொறுத்தவரையில் விதிவிலக்காகும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல படம் பி, பிக்சர் பியை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலே நாங்கள் பார்க்கலாம். படம் பிக்சர் பியை அதிலே 3 உதாரணங்கள் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதாவது 3 உதாரணங்களிலும் வாவுக்கு மேலே ஒரு ஹம்சா சுமத்தாட்டப்பட்டுள்ளது. இந்த ஹம்சாவை வாவுக்கு மேலே ஹம்சா சுமத்தாட்டப்பட்டுள்ளது. இப்ப இதனுடைய உச்சரிப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது வாவுக்கு ஹரக்க செய்து ஓதுவோமா அல்லது ஹம்சாவுக்கு ஹரக்க செய்து ஓதுவோமா என்பதாக நீங்கள் கேட்டால் நாங்கள் ஹம்சாவை வைத்து நாங்கள் ஓதுவோம். ஏனென்று சொன்னால் இந்த ஹம்சாவுடைய விவகாரத்தை இந்த ஹம்சா எங்கே வரும் என்பதாக நாங்கள் கேட்டால் ஒரு நேரத்தில் அலிஃபுக்கு மேலே வரும் அல்லது வாவுக்கு மேலே வரும் அல்லது யாவுக்கு மேலே வரலாம். இவ்வாறு வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் எவ்வாறு ஓதுவோம்? ஹம்சாவை வைத்து ஹம்சாவுடைய உச்சரிப்பை கொண்டு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஓதுவோம். நாங்கள் இங்கே உதாரணம் 3 பார்க்கும் பொழுது எவ்வாறு ஓதுவோம்? ஹா உமு என்பதாக நாங்கள் ஓதுவோம். உதாரணம் 2 பார்க்கும் பொழுது யுஐயிது என்பதாக நாங்கள் ஓதுவோம். அதுபோல உதாரணம் 1 நாங்கள் பார்க்கும் பொழுது முஃமினூன நாங்கள் மோமினூன என்பதாக நீட்ட மாட்டோம். ஏனென்று சொன்னால் இங்கே வாவ் இடம்பெறவில்லை. வாவுக்கு மேலே சிறிய ஹம்சா ஒன்று இடம்பெற்றுள்ளது, அதுக்கு சுக்குன் செய்யப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் மோமினூன என்று ஓத மாட்டோம், முஃமினூன என்பதாக நாங்கள் ஓதுவோம். அதுபோல யுவையிது என்பதாக நாங்கள் ஓத மாட்டோம், யுஐயிது என்பதாகவே நாங்கள் ஓதுவோம். அதுபோல ஹா உமு என்பதாக நாங்கள் ஓதுவோம். ஏனென்று சொன்னால் வாவுக்கு மேலே உள்ள ஹம்சாவுக்கு தான் ஹரக செய்யப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இவ்வாறு நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். குர்ஆனில் இவ்வாறான இடங்கள் வரும் பொழுது நாங்கள் சற்று தெளிவாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆனை சற்று தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். எங்கே சுக்குன் செய்யப்பட்டுள்ளது, எங்கே சுக்குன் செய்யப்படவில்லை, எங்கே ஹரக்கத் பெற்றுள்ளது, எங்கே ஹம்சா பெற்றுள்ளது, இவ்வாறான தெளிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.